ஏக இறைவனை போற்றி புகழ்ந்து அவனுடைய நல்லருள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவ பிரார்த்தித்து இஸ்லாமிய முகமனான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு என இந்த வாழ்த்து செய்தியை உங்கள் மத்தியிலே சொல்லி இந்த அருமையான மாலை பொழுதிலே இந்த தேசமே கொந்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒற்றை விஷயத்திற்காக ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக குழுமிருக்கக்கூடிய எனது அருமை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சொந்தங்களே, அங்கொன்றும் இங்கொன்றுமாய் நின்று இங்கே சொல்லப்படக்கூடிய செய்திகளை, இங்கே பேசப்படக்கூடிய நியாயமான கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய என் அருமை தொப்புள் கொடி உறவுகளே, வியாபார நண்பர்களே, காவல்துறை நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு வரவேற்று இந்த அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவர் பிரிவாய் விளங்கக்கூடிய மாணவர் இந்தியாவுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், இதற்காக உழைத்த அனைத்து சகோதரர்களுக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை சொல்லி என்னுடைய இந்த ஒரு சிற்றுரையை தொடங்குகிறேன். அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, இந்த தேசம் பல மதங்களிலும் மலர்களை கொண்ட பூத்து குலுங்கக்கூடிய ஒரு வசந்த தோட்டம். இந்த தோட்டத்தினுடைய அந்த வசந்தத்தை, அந்த அமைதியை தன்னுடைய ஆட்சி கட்டளை மட்டுமே எதிர்நோக்கி ரத்தத்தையும் ரதத்தை ஓட்டி ரத்தம் போட்டி ரத்தத்தின் சதைகள் மூலமாக தன் ஆட்சி கட்டளை ஒவ்வொரு மாநிலங்களிலும் அமைத்த ஒரு அனுபவசாலிகள். இந்த தேசம் யாரோ ஒரு கூட்டம் இந்த தேசத்தை திருடிக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு பொய் பிரச்சாரங்களின் மூலமாக, போலி வாக்குறுதிகளின் மூலமாக இந்த தேசத்தினுடைய 8 லட்சம் கோடி ரூபாய் வெளிநாடுகளிலே கருப்பு பணமாக தேங்கியிருக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்த அடுத்த நாள் உடனடியாக அந்த நிதிகள் எல்லாம் நாங்கள் உடனே பெயர்த்தெடுத்து விட்டு வந்து விடுவோம் என்றெல்லாம் போலி வார்த்தைகளை கூறி அதற்கு ஊதுகுழலாக கார்ப்பரேட்டுகளின் கூலிகளாக அந்த கட்சியை வழிநடத்தி அதானிகளும் அம்பானிகளும் துணையிலே லட்சக்கணக்கான ரூபாய்களை, கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து அதற்கு ஒத்து ஊதும் ஊடகங்களை உருவாக்கி சமூக வலைத்தளங்களை கூட அமெரிக்காவில் இயங்கிய ஒரு நிறுவனத்திற்கு 1600 கோடி ரூபாய் செலவு செய்து ஒரு மாய பிம்பத்தை உண்டாக்கி அந்த ஆட்சி கட்டிலே அமர்ந்த காலம் முதல் இன்று வரை அன்புக்குரியவர்களே, இந்த தேசத்தினுடைய அமைதி மாவன் மச்சானாய் புழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தேசத்தினுடைய இறையாண்மையை நசுக்கக்கூடிய வகையிலே, இந்த தேசத்தினுடைய ஜனநாயக கட்டமைப்பை நொறுக்கக்கூடிய வகையிலே தன்னுடைய செயல்பாடுகளை செயல்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அந்த செயல்பாடுகளிலே முழு விஷயமாக என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இதுவரை மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு நேரடி மற்றும் மறைமுக முறையாக இதுவரை இந்த அரசாங்கம் ஏற்பட்ட பிறகு 780 வகையிலான சிறிய பெரிய கலவரங்கள் இந்த தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, மகாராஷ்டிராவில் இருந்து படிக்க சென்ற குஜராத்திற்கு படிக்க சென்ற ஒரு மாணவர்களை போலி என்கவுண்டரின் மூலமாக சுட்டுக் கொண்டு அதன் மூலமாக ஒரு வழக்கை சந்தித்து குஜராத்தை விட்டு வெளியேறக்கூடாது என்றெல்லாம் ஒரு சட்டத்தை, ஒரு தண்டனை விதிக்கப்பட்ட ஒருவரை அந்த கட்சிகளுடைய தலைவர்களாக ஆக்கி, அதாவது வேணி திருடும் கையிலே சாவிகளை கொடுத்ததை போல இந்த தேசத்தினுடைய பாதுகாப்பையும் இந்த தேசத்தினுடைய ஜனநாயக மாண்பை காக்கக்கூடிய அந்த காக்கும் பொருட்டை அந்த திருடர்களின் கைகளிலே கொடுத்து அதன் காரணமாக பெரிதும் பெரிதுமாக 780 கலவரங்கள் இந்த தேசத்திலே நடந்திருக்கிறது. சகோதரர்களே, தன்னுடைய சொந்த ஊடகங்களாக வைத்திருக்கக்கூடிய அந்த ஊடகங்களின் மூலமாக அதெல்லாம் மக்கள் மத்தியிலே இதுவரை பகிரங்கப்படுத்தவிடவில்லை. அன்பு சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, பாரதிய ஜனதா கட்சிக்கு யார் வாக்களிக்கவில்லையோ அவர்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு சென்று விடுங்கள் என்று ஒரு ராஜஸ்தானில் இருந்து ஒரு மெண்டல், ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு கட்சி தலைவன் சொன்னான். அதை மீறி இது போன்ற அவலங்களை எல்லாம், இது போன்ற பயங்களை எல்லாம் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மீது திணித்து அதன் விளைவாக ஆட்சி கட்டளை அடைந்த பிறகு மாற்றிருச்சியின் மூலமாக
மூலமாக சகோதரிகளே, நொய்டாவில் அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திலே ஒரு வீட்டின் குளிர்சாதன பெட்டியிலே இருக்கக்கூடிய ஒரு மாமிசத்தை காரணம் காட்டி அந்த மாமிசம் மாற்றி வச்சு அந்த மாமிசத்தை வைத்திருக்கக்கூடிய அந்த வயது முதிர்ந்த குடும்பத்தினர் மீது அந்த ஊரே திரண்டு போய் நின்று அதை தாக்கி அகிலாக் என்ற சகோதரர் 55 வயது மிக்க சகோதரர் அவருடைய மகன் இந்திய ராணுவத்தின் இந்திய விமானப்படையிலே சென்னையில் இருக்கக்கூடிய விமான தளத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ராணுவத்திற்காக தன்னுடைய சொந்த மகனையே தியாகம் செய்த ஒரு குடும்பத்தை இந்த காட்டு மிராண்டிகள் சென்று அந்த 55 வயது இந்த அந்த சகோதரரை வெறுமனே மாற்றி வைத்திருந்தார் என்பதற்காக தன்னுடைய கோர முகத்தை காட்டி கற்களாலே இன்னும் கூர்மையான ஆயுதங்களாலே தாக்கி அந்த வயதிலே முடிந்த ஒரு சகோதரனை கொலைகளப்பட்டார்கள் இந்த கொடூரக்காரர்கள். அது மாத்திரமல்ல, கோவிந்த் பான்சரே இன்னும் பிற இடதுசாரி எழுத்தாளர்களை இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கும் பாதுகாவலர்களாக தெரியக்கூடிய அந்த எழுத்தாளர்களை எல்லாம் தன்னுடைய காட்டு மிராண்டி வானர கூட்டங்களை வைத்து ஒவ்வொரு ஊரிலும் 3 பிரபல எழுத்தாளர்களை சுட்டுக் கொண்டார்கள் சகோதரிகளே. அதன் விளைவாக இந்த தேசத்திலே சகிப்புத்தன்மை அட்டவிட்டது என்பதற்காக பத்மபூஷன் பத்மவிபூஷன் இன்னும் இந்த தேசத்தினுடைய உயர்ந்த விருதுகளை எல்லாம் பெற்ற எண்ணற்ற எழுத்தாளர்கள் தன்னுடைய இந்த விருதுகளை எல்லாம் திருப்பிக் கொடுத்த உலகத்திலேயே நடைபெறாத ஒரு கொடூரம் இந்த தேசத்திலே நடந்தது. இதற்கெல்லாம் இந்த மத்திய அரசாங்கம் காரணகர்த்தாவாக விளங்கிக் கொண்டிருந்தது. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அது மாத்திரம் இல்லாமல் இதுபோன்று பல்வேறுபட்ட மத ரீதியான சிறுபான்மை ரீதியான பல உரிமைகளை நசுக்கக்கூடிய முயற்சியில இந்த மோடி அரசாங்கம் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தது. அந்த தொடர்ந்து ஈடுபட்ட வந்த விளைவின் காரணமாக இந்த நாட்டிலே பல குற்றவாளிகள் இந்த தேசத்தினுடைய சட்டம் சொல்கிறது, ஒரு நிரபராதி தண்டித்து விடக்கூடாது, 1000 குற்றவாளிகள் வேண்டால் கற்பிக்கலாம் என்று கற்பித்துக் கொள்ளலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டித்து விடக் கூடாது என்பதை இந்த தேசத்தினுடைய சட்ட புத்தகங்கள் வலியுறுத்தி கூறுகிறது. அதற்கெல்லாம் மீறி நாடாளுமன்ற தாக்குதலிலே வலுவான ஆதாரங்களே இல்லாத ஒரு அப்பாவியை அப்துல் என்று சொல்லக்கூடிய அப்பாவியை தூக்கு தண்டனையிலே எதை சொல்லி அந்த தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது தெரியுமா? தூக்கு மனசாட்சி என்ற பெயரிலே இந்த தேசத்தினுடைய சட்ட புத்தகங்கள் எல்லாம் தூக்கி எறியப்பட்டுவிட்டது. இந்த தேசத்தினுடைய நீதி பரிமாணங்கள் எல்லாம் தூக்கி எறியப்பட்டு இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகம் என்று சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட தாராருடைய கூட்டு மனசாட்சியின் விளைவாக அந்த அப்துல் குரு என்று சொல்லக்கூடிய ஒரு அப்பாவி நாடாளுமன்ற தாக்குதல் வழக்கிலே தூக்கிலிடப்பட்டால் அவசரமாக காங்கிரசிலும் கடுங்கோல் ஆட்சி காலத்திலே தன்னுடைய வாக்கு பட்டியலை நிறைப்பதற்காக அன்றைக்கு காங்கிரஸ் அரசாங்கம் மேற்கொண்ட ஒரு முயற்சி, அந்த முயற்சியை அவர்களை ஆட்சி கட்டளை விட்டு அகற்றிவிட்டது என்று சொன்னால் மிகையில்லை. அந்த அளவிற்கு ஒரு கொடூரத்தை அரங்கேற்றினார்கள். அந்த அப்துல் குருவினுடைய தூக்கு தண்டனை அந்த தினத்தை கண்டித்து அவருடைய அந்த தியாகத்தை அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதியை நினைவு கூறும் முகமாக டெல்லியில இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திலே நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்திலே பல்வேறுபட்ட உரைகள் நிகழ்த்தப்பட்டது. அந்த கூட்டத்திற்கு மிக மிக காரணமாக இருந்த கண்ணையக்குமார் என்று சொல்லக்கூடிய அந்த ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியினுடைய மாணவர் பேரவையினுடைய தலைவரை அவரின் மீது ஒரு அநீதியாக ஒரு தேச துரோக வழக்கை தொடுத்து அவர் கைது செய்யப்பட்டவர். அவர் கைது செய்யப்பட்டது மட்டுமல்ல, அவரோடு அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்ற 8க்கும் மேற்பட்ட இடதுசாரி சிந்தனை உள்ள இந்த தேசத்தினுடைய இறையாண்மையை காப்பதற்கான அடிகோள்களிலே பணிகளிலே களப்பணிகளிலே ஈடுபடக்கூடிய எண்ணற்ற சகோதரர்கள் மீது பொய் வழக்கு போடப்பட்டது. உமர் காலித் என்று சொல்லக்கூடிய ஒருவர் மீது இவன் பாகிஸ்தானில் இருந்து பயிற்சி பெற்று வந்தவன், இவன் மீது ஒரு தேச துரோக வழக்கு தொடுக்கப்பட்டது. ஆனால் அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, உமர் காலித் என்று சொல்லக்கூடியவர் இந்திய தனியார் சட்ட வாரியம் இஸ்லாமியர்களுடைய
சட்டத்தை தனிநபர் சட்டத்தை காக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய தனியார் சட்ட வாரியத்தினுடைய உறுப்பினருடைய மகன். இதுவரை அவர் இஸ்லாமியர் என்றால் சொன்னாலும் இடதுசாரி சிந்தனை உள்ளவர். இதுவரை பாஸ்போர்ட்டே எடுக்காத ஒரு நபரை பாகிஸ்தானில் இருந்து பயிற்சி பெற்று வந்த தீவிரவாதி என்று சொல்லி அந்த டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த காவல்துறை என்று சொல்லக்கூடிய அந்த ஏவல் துறை அவர் மீதும் ஒரு வழக்கை தொடுத்தது. அதே போன்று கன்னியாகுமரி மீது ஒரு வழக்கை தொடுத்தது. வழக்கு எதற்கு ஆதாரமாக காட்டப்பட்டது? அன்றைக்கு ஜி டிவி என்று சொல்லக்கூடிய இந்தி தொலைக்காட்சி வெளியிட்ட ஒரு வீடியோ ஆதாரம். அந்த வீடியோ ஆதாரத்தை நேற்றைய தினம் அந்த தொலைக்காட்சியினுடைய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய இயக்குநர்களாக இருக்கக்கூடியவர்கள் வருத்தம் தெரிவித்து விட்டார்கள். அந்த தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய ஒளிபரப்பிய அந்த வீடியோ முழுவதும் உண்மை இல்லை. அங்கே அது போன்ற ஒரு முழக்கமே பாகிஸ்தான் ஜிந்தாபாத் என்று சொல்லக்கூடிய அந்த முழக்கமே இடவில்லை. நாங்கள் இந்தியாவை விட ஒருபடி மேலே நாங்கள் பாகிஸ்தானை எதிர்ப்பவர்கள், அந்த கொள்கையுடையவர்கள் நாங்கள். ஏனடா நாங்கள் பாகிஸ்தானுக்கு ஜிந்தாபாத் என்று போடப்போகிறோம் என்றெல்லாம் அவர்கள் கூட்டளிட்டு அந்த தொலைக்காட்சி தன் மறுப்பை வெளியிடுகிறது. என்ன வெளியிடுகிறது? இந்த தொலைக்காட்சியிலே போடப்பட்ட முற்றிலும் தவறான ஒன்று. இந்த தொலைக்காட்சியில் வந்த பிறகு தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய அந்த மோடி அரசாங்கத்தின் ஊதுகுழல்கள், அவர்களுடைய கூலிகள் அந்த தொலைக்காட்சியினுடைய ஆடியோவை எடிட் செய்து இடையிலே பாகிஸ்தான் ஜிந்தாபாத் என்ற ஒரு வாசகத்தை சொல்லி இந்த கொடுங்கோன்மை இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய இது போன்ற நடுநிலை விரும்பிகளை, இவர்களுடைய புறநிலைகளை நசுக்குவதன் மூலமாக இந்த தேசத்தினுடைய இறையாண்மையை, இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மத சார்மையினையும் அழித்துவிட்டு நம்முடைய ஒற்றை கோரிக்கையாக ஒரு தேசம், ஒரு கடவுள், ஒரு மொழி என்று சொல்லக்கூடிய தன்னுடைய காவி சித்தாந்தத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலே அவர்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். இன்றைக்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது சகோதரிகளே. அதே போன்று முசாபர்பாத் பாக்கியே என்று சொல்லக்கூடிய முசாபர்பாத்திலே ஒரு காதல் சம்பவத்தை வைத்து அந்த முசாபர்பாத்திலே 5000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களை கொண்டு குளித்த அந்த காட்டினத்தை சேர்ந்த அந்த குறிப்பிட்ட ஒரு இனத்தை சேர்ந்த கொடுங்கோலர்கள் ஏற்படுத்திய மிகப்பெரிய கொடூரத்தின் விளைவாக இன்றைக்கும் 50,000 பேர் வெளியிலே அகதிகளாக ஆட்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அவலத்தை ஹைதராபாத்திலே திரையிட்டு காட்டிய ரோஹிமுல்லா என்று சொல்லக்கூடிய பெருமுலா என்று சொல்லக்கூடிய ஒரு நடுநிலைவாதியை, இந்த தேசத்தினுடைய மறுமலர்ச்சி விரும்பியை அவன் மீது அடிக்கடிக்கான வழக்குகளை தொடுத்து அவன் தற்கொலைக்கு தூண்டக்கூடிய வகையிலே அவனுக்கான நெருக்கடிகளை கொடுக்கப்பட்டு தற்கொலையிலே சிக்கி இந்த தேசம் ஒரு அவமானத்தை சந்தித்தது. அதனுடைய தொடர்ச்சியாக மாணவர் சமுதாயத்தினுடைய குரல்களை அடைத்துவிட வேண்டும், ஒழித்துவிட வேண்டும் என்ற அடிப்படையிலே உயர்ந்த அந்த சித்தாந்தத்தின் வெளியிலே இவர்கள் இது போன்ற சட்டத்திட்டத்தை, இது போன்ற கடுங்கோல் ஆட்சியின் மூலமாக கண்ணையாகுமாரை கைது செய்து அவர்களுடைய இந்த ஜனநாயகத்தினுடைய சூழ்நிலையை நசுக்கக்கூடிய முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த நசுக்கக்கூடிய முயற்சி நாம் ஒன்றை ஒழுங்கை தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். ஓடப்பெறலாம் ஒரு நாள் உதயப்பெறானால் உதயப்பெறும் ஓடப்பெறாகி விடுவார் என்று உணரப்பா நீ என்று சொல்லி ஒரு மூதறிஞன் இந்த குரலை உங்களுக்கு சொன்னான். அதே இந்த அரசாங்கத்துக்கு நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இந்த தேசத்தினுடைய நடுநிலையாளர்களை, இந்த தேசத்தினுடைய மதச்சார்பின்மைவாதிகளை யாராவது ஒருவர் அவர்களை அச்சுறுத்தி அவர்களின் மீது முடக்கம் செய்தார்கள் என்று சொன்னால் இந்த சமூகம் பார்த்துக் கொண்டு சும்மா இருக்காது. அதுபோன்று நாங்கள் பார்த்துக் கொண்டு இருக்க மாட்டோம் என்ற அடிப்படையிலே தான் தலைநகர் சென்னையிலே சம்பவம் நடந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய எண்ணற்ற மக்களுக்கு இந்த செய்தியினுடைய 1% கூட எட்டாத ஒரு குக்கிராமத்திலே, ஒரு கடற்கரை பிரதேசத்திலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நம்முடைய மாணவர் இந்தியா ஏற்பாடு செய்திருக்கிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக ஆட்சி கட்டளைகள் அகல வேண்டும், ஆட்சி கட்டளைகள் அதிர வேண்டும். உடனடியாக ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் பேரவையினுடைய தலைவர் கண்ணையாகுமார் உள்ளிட்ட அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய ஒரு காவி ஏஜென்ட் எச் ராஜா என்று சொல்லக்கூடிய ராஜா என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் தலைவனுடைய மகள் அந்த போராட்டத்தில் ஆதரவளித்தார் என்பதற்காக அவருடைய தேசபக்தை இவர்கள் எடை போடக்கூடிய திராட்சைகள் அல்ல. இவர்கள் சொல்கிறார்கள்
டி ராஜா இந்த தேசத்தின் மீது பற்றாக இருந்தால் உடனடியாக தன் மகளை தன் துப்பாக்கியால் சுட்டுவிட வேண்டும் என்று அறிக்கை விடுகிறான் அந்த அயோக்கியன். அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, ஒன்றை தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். நாங்கள் எல்லாம் ஜனநாயகத்தின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை வைத்திருப்பவர்கள். இன்னும் இந்த ஜனநாயகத்தில் அனைத்து தூண்களும் ஒழுங்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று நம்புகிறோம். நான்காவது தூண்கள் என்று சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய பத்திரிகை துறையின் இன்னொரு ஊடகத்துறையை நாம் நம்புகிறோம். அவர்கள் எல்லாம் ஒழுங்காக செயல்படுவீர்கள் என்று நம்பிக்கையின் வாயிலாக எங்களுடைய போராட்ட குரல்களை ஒழித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் மீதும் எங்களுடைய சார்பு அமைப்புகளாக இருக்கக்கூடிய மதச்சார்பின்மையை போற்றி பாடக்கூடிய எவர்கள் மீதெல்லாம் உங்களுடைய காட்டாட்சி நடத்தப்படுமோ அங்கெல்லாம் நாங்கள் குவித்தருவோம். என்னுடைய மாணவ சமுதாயங்கள் குவித்தருவார்கள் என்பதை இறுதி செய்தியாக சொல்லி, இது போராட்டம், இது போராட்டம், மாணவ இந்தியாவின் போராட்டம், ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம், அநீதிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம்,